வேத வசனங்களை வாஞ்சையோடு கற்றுக்கொள்ள காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யோவான் 1 அதிகாரம் முதல் 4 வசனங்களை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்டது என்ன? இயேசு பிதாவினுடைய இருதயத்தை மனிதனுக்கு வெளிப்படுத்தும்படியாக வந்தார் என்றும், நாம் தேவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் என்றும், இந்த உலகமானது காலம், தூரம், பொருள் இவற்றை கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இருளை குறித்தும் வெளிச்சத்தை குறித்தும் இயேசு கூறியது என்ன? யோவான் ஸ்நானன் எவ்வாறு தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார்? அக்கினியினாலே ஞான ஸ்நானம் என்பது எதை குறிக்கிறது? ஆழமாக கற்றுக்கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் யோவான் 1 அதிகாரம் 5 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். யோவான் 1:5. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. கடந்த நிகழ்ச்சியிலே இயேசு கிறிஸ்துவே ஜீவனாயும் ஒளியாயும் இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்தோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று வாசிக்கிறோம். இதன் பொருள் என்ன? உதாரணமாக, ஒரு தொழிலதிபர் தனக்கு உதவி செய்யும் செயலாளரிடத்திலே சில காரியங்களை எழுதும்படியாய் சொல்கிறார். அவர் சொல்லும் சில காரியங்களை அவரால் எழுத முடியவில்லை என்று சொல்கிறார். அதுதான் இதன் பொருள். அதாவது, பிரகாசிக்கிற ஒளியை இருள் எடுத்துக்கொள்ள முடியவில்லை, பற்றி கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரும் ஒரு சகோதரனோ சகோதரியோ தங்களுடைய கடந்த காலத்தை யோசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தரை அறியாத ஒரு சூழ்நிலையிலே இருளிலே இருந்த பொழுதே அதை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாயும் இருந்தார்கள். ஆம், இருளானது வெளிச்சத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் உலக பிரகாரமாக நாம் பார்க்கும் வெளிச்சத்தை ஒப்பிடும் பொழுது அது அவ்வாறு இல்லை. ஏனென்றால், ஒரு அறைக்குள்ளே போகிறோம், இருளாய் இருக்கிறது, விளக்கை போட்டவுடனே இருள் அகன்று விடுகிறது. இந்த உலகத்திலே இருளும் ஒளியும் ஒரு இடத்திலே இணைந்து இருக்க முடியாது. வெளிச்சம் கொண்டு வரப்பட்டவுடனே இருள் அகன்று விடுகிறது, வெளிச்சம் எடுக்கப்பட்டவுடனே இருள் சூழ்ந்து விடுகிறது. ஆனால் ஆவிக்குரிய வெளிச்சமும் இருளும் இணைந்தே இருக்கக்கூடிய ஒன்று. சில வேளைகளிலே ஒரு கணவர் ரட்சிக்கப்பட்டவராய் இருப்பார், மனைவி ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரியாய் இருப்பார்கள். அல்லது ஒரு மனைவி ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள், கணவன் ரட்சிக்கப்படாத ஒருவராய் இருப்பார். ஒரு விசுவாசியோடு வேலை செய்யும் ஒரு அவிசுவாசி அந்த விசுவாசியை பார்த்து, நான் என்னால் செய்யக்கூடிய சிறந்த காரியத்தை செய்கிறேன், அப்படி என்றால் நான் ஒரு கிறிஸ்தவன் இல்லையா என்று கேட்கலாம். வெளிச்சமும் இருளும் ஒன்றிற்கு அருகிலே ஒன்று இருந்தாலும் இருள் வெளிச்சத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அதைத்தான் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்கிறார். வசனம் 10 பாருங்கள். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இது ஒரு பரிதாபமான நிலை. உலகம் இருளுக்குள்ளே இருந்தது, ஆவிக்குரிய இருளிலே இருந்தது. எனவே அவரை அது அறியவில்லை. இப்பொழுதும் நாம் வளர்ந்து வரும் அவிசுவாசத்தை குறித்தும் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களை குறித்தும் பார்க்கிறோம். இன்னும் வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் மேலும் மேலும் அதிகமாவதையும் நீங்கள் பார்க்கலாம். இயற்கையான ஒரு மனிதனோடு கூட கடவுள் இல்லை என்று சொல்லும் எண்ணமும் அவிசுவாசமும் காணப்படும் என்பதை அநேகர் புரிந்து கொள்கிறதில்லை. ஒரு வார்த்தையினாலேயே ஒருவர் விசுவாசியா அவிசுவாசியா என்பதை அறிந்து கொள்ளலாம். அவர் வேதசாஸ்திர கல்லூரியிலே கற்றுக் கொடுக்கும் ஒருவராய் இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையே அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி விடுகிறதா இருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு மறுபடியும் பிறக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் விசுவாசிக்கவில்லை என்று சொல்வார் என்றால் அந்த வாக்கியமே அவரை வெளிப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வேதத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கும் எத்தனையோ திருச்சபைகளுக்குள்ளும் வேத சாஸ்திர கல்லூரிகளுக்குள்ளும் இருள் நிறைந்து காணப்படுகிறதுனாலே மக்கள் தேவனை கண்டுகொள்ள முடியவில்லை. யோவான் 1 அதிகாரம் 11 வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் உண்டாக்கிய உலகத்திற்குள்ளே அவர் வந்தார், ஆனால் அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வசனம் 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இங்கே அதிகாரம் என்று சொல்லும் பொழுது அது டுனாமிஸ் என்ற வார்த்தை அல்ல, அது பௌதீக சக்தி. இது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்று சொல்லலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகலாம் என்ற அதிகாரம், உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களுக்கே அது கொடுக்கப்படுகிறது.
வேத வசனத்திலே விசுவாசம் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது வெறும் அறிவு மட்டும் சார்ந்ததல்ல அது. ஒருவேளை சிலர் கேட்கலாம், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் போதும், அவ்வளவுதானே என்று கேட்பார்கள். ஆம், அதையே தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஆனால் அதோடு இணைக்கப்பட்டிருக்கிற காரியங்களையும் அறிந்தவர்களாய் அப்படி சொல்ல வேண்டும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை விசுவாசிக்க வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உதாரணம் என்று சொல்கிறேன், கவனியுங்கள். ஒரு நாற்காலி இருக்கிறது, அதற்கு பக்கத்திலே நான் நிற்கிறேன். அங்கே நின்று கொண்டு அது என்னை தாங்கிக் கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அது என்னை தாங்கவில்லை. ஏன்? நான் மூளை அறிவை உடையவனாய் இருக்கிறேனே ஒழிய அந்த நம்பிக்கையை செயல்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக ஆம், அது என்னை தாங்கிக் கொள்ளும் என்று நான் கூறி அந்த நாற்காலியிலே உட்காரும் பொழுது நடைபெறுகிறது என்ன? அது என்னை தாங்கிக் கொள்ளும்படியாக என்னுடைய முழு கனத்தையும் அதன் மேலே வைக்கிறேன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறாரா? அவர் உங்கள் இரட்சகரா? அவருக்கு அருகிலே நின்று கொண்டு ஆம், நான் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் போதாது. நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் இரட்சகராக அவரை விசுவாசிக்கிறீர்களா? அவரிலே நீங்கள் சார்ந்து வாழ்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. நாற்காலியிலே பரிபூர்ண கனத்தையும் வைத்து நான் உட்காரும் பொழுதே நாற்காலி என்னை தாங்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. அதேபோல இயேசு கிறிஸ்துவினுடைய இரட்சகர் என்றும் பரிபூர்ணமாய் நான் விசுவாசிக்கும் பொழுது அவரையே நான் எல்லா காரியங்களுக்காகவும் சார்ந்து கொள்கிறேன். அவரிலே நான் இளைப்பாறுகிறேன் என்று சொல்லலாம். யோவான் 1:19 வாருங்கள். எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது. யோவான் ஸ்நானகனின் வாழ்க்கையிலே நடைபெற்ற முதல் சம்பவமாக யோவான் குறிப்பிடும் காரியம் இதுதான். யோவான் ஸ்நானகன் பிறந்த கதையை எல்லாம் இவர் விவரிக்கவில்லை. அவருடைய பிறப்பை குறித்து லூக்காவிலே வாசிக்கிறோம். இங்கே எருசலேமிலிருந்து யோவானை குறித்து விசாரிக்க வந்த யூதர்களை குறித்து யோவான் எழுதுகிறார். அவர்கள் கேட்ட கேள்வி என்ன? நீர் யார்? அருமையானவர்களே, இந்த கேள்வியிலே மறைமுகமான ஒரு சோதனை அங்கே அவருக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தன்னை குறித்து அவர் பெரிதாக பேசியிருக்கலாம். அப்படி அவர் பேசவில்லை. அதற்கு மாறாக தன்னை ஒரு பெரிய மனிதனாக்க முயன்ற சீடர்களுக்கு கூட யோவான் கொடுக்கும் பதில் என்ன தெரியுமா? யோவான் 3:30 அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்றுதான் சொல்கிறார். இத்தனை அருமையான ஒரு வாக்கியம் இது இல்லையா? விசுவாசிகளாக நாமும் இப்படிப்பட்ட வார்த்தையையே பேச தேவன் எதிர்பார்க்கிறார். பேசுவது மட்டுமல்ல, அதையே நம்முடைய வாழ்க்கையிலேயும் வாழ்ந்து காட்ட வேண்டும். அவர் நம்மிலே பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும். இரண்டும் மேலே நிற்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து முதன்மையான இடத்தை பெற்றவராயிருப்பார், அல்லது நம்முடைய சுயம் மேலான இடத்தை பிடித்திருக்கும். அவர் நம்மிலே பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும். இல்லை என்றால் அதற்கு எதிர்மறையான காரியமே அங்கே நடைபெறும். சரி, இந்த மத தலைவர்களுக்கு யோவான் ஸ்நானன் கொடுத்த பதில் என்ன? யோவான் 1:20 அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். இந்த வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரிகிறது? இவர்தான் மேசியா என்று கூட அவர்கள் யோசித்து அதை குறித்து பேசியிருக்கலாம். ஏனென்றால் அந்த எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். ஆனால் தான் கிறிஸ்து அல்ல என்பதை தெளிவாய் அவர் வெளிப்படுத்தினார். தவறான ஒரு மனிதனிடத்தில் அவர்கள் மேசியாவை தேடி நிற்கிறார்கள். இவர் கிறிஸ்து அல்ல என்றால் இவர் எப்படிப்பட்ட மனிதன்? வசனம் 1:21 பாருங்கள். அப்பொழுது அவர்கள், பின்ன யார்? நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். பார்த்தீர்களா? எவ்வளவு சுருக்கமாக நேராக பதில் சொல்லுகிறார். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவர் கிறிஸ்து அல்லவென்றால் எலியாவாக இருக்கலாம், இவர் எலியாவாக இல்லை என்றால் வேறொரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். உபாகமம் 18:15 சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசி இவரா என்று எண்ணுகிறார்கள். யோவான் தெளிவாக அது நான் இல்லை என்று சொல்லுகிறார். யோவான் 1:22 அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார்? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். இங்கே அவர்கள் யோவானை கட்டாயப்படுத்துகிறார்கள். அவர் இல்லை, இவர் இல்லை என்ற விடை மட்டும் அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. எனவே இப்பொழுது அவர் யார் என்பதை யோவான் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். பாருங்கள், வசனம் 23 அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான். கவனியுங்கள், அவர் ஒரு சத்தமாயிருக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? கிறிஸ்துவும் வார்த்தையாயிருந்தார். இப்பொழுது யோவான் சத்தமாயிருக்கிறார். யோவான் சத்தமாக மாத்திரமே இருக்க விரும்புகிறார். அவர் மிக உன்னதமான ஒரு செய்தியை உடையவராயிருந்தார்.
யோவான் ஸ்நானகனை விட அந்த செய்தி உன்னதமானதாக இருந்தது. அருமையானவர்களே, நாம் சத்தமாக இருப்பதை குறித்தும் திருப்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நாம் கொடுக்கும் செய்தியானது நம்மை விட மிக பெரியது. சத்தமாக நாம் கிறிஸ்துவின் மகிமையை கூறுகிறவர்களாகவே இருக்க வேண்டும். யோவான் ஸ்நானகன் சொல்கிற செய்தியை கவனித்தீர்களா? கர்த்தருக்கு வழியை செவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்றார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், மேசியாவுடைய வருகைக்கு எல்லாரும் ஆயத்தமாகுங்கள் என்பதுதான் அந்த சத்தம் சொல்லும் செய்தி. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதே அந்த செய்தி. எப்படி அது சமீபமாக இருக்கிறது? ராஜாவாகிய அவரிலே அது சமீபமாக இருக்கிறது. எனவே பாதைகளை செவ்வை பண்ணும்படியாக அவன் சொல்லுகிறான். இதன் பொருள் என்ன? வாழ்க்கையில் உள்ள தவறான காரியங்களை நேராக்க வேண்டும். இதே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவ்வாறு நாமும் செய்யும் பொழுது தேவனோடு ஒரு நெருக்கமான ஐக்கியத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். 1 யோவான் 1:6 பார்க்கும் பொழுது, நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம் என்று கூறியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் நேராக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி? நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வதனாலே. இதைத்தான் 1 யோவான் 8-9 பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் இங்கே சொல்வது என்ன? தான் ஏசாயா 40 அவர்களுக்கு சொல்லுகிறார் என்பதையே கூறுகிறார். அந்த வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது யோவான் 24-25 பாருங்கள். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராயிருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். இப்பொழுது சமய சடங்காச்சார வழக்கங்களை நீர் ஏன் மீறுகிறீர் என்பது போல இந்த கேள்வியை கேட்கிறார்கள். வசனம் 26-27. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். இந்நாட்களிலே யோவான் ஸ்நானகனை நாம் யோவான் ஸ்நானகன் என்று சொல்கிறோம். ஆனால் அவர் தான் வெறுமனே தண்ணீரை தான் பயன்படுத்தினேன் என்று சொல்கிறார். மட்டுமல்ல, அவருக்கு பின்னாலே வரும் மற்றும் ஒருவர் அக்கினியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார் என்றும் கூறுகிறார். அக்கினியினாலே ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுவது நியாய தீர்ப்பை குறித்து சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் பெந்தேகோஸ்தே நாளிலே நடைபெற்றது. நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். யோவான் இதை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கூட்டத்தோடு கூட்டமாக இயேசுவும் நின்று கொண்டிருந்தாரோ என்று கேட்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை அவர் அப்படி நின்று கொண்டிருந்திருக்கலாம். யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவர் பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று கூறுகிறார். ஒரு வேலையாள் தனது எஜமானுக்காக எல்லா வேலையையும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறான். ஒரு சீஷனானவன் பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதை தவிர மற்ற எல்லா வேலைகளையும் செய்கிறவனாய் இருக்கிறான். அதுதான் அந்நாட்களின் வழக்கமாயிருந்தது. யோவான் தான் ஒரு வேலையாள் என்று கூறுகிறார். ஒரு சீஷன் என்று கூட தன்னை சொல்லவில்லை. தன்னை ஒரு வேலையாள் என்றே தாழ்த்தி சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட ஒரு வேலையாளாக இருப்பதற்கு கூட நான் தகுதி உள்ளவன் அல்ல என்றும் கூறுகிறார். வசனம் 28 பாருங்கள். இவைகள் யோர்தானுக்கு அக்கரையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தாபராவிலே நடந்தன. ஏற்கனவே யோவான் சுவிசேஷத்திற்கு முகவுரையாக சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது யோவான் நிலப்பரப்புகளை குறித்தும் நாட்களை குறித்தும் அக்கறையாக பேசுகிறார் என்று கவனித்தோம். இங்கே நாம் பார்ப்பது போல இது எந்த இடத்திலே நடைபெற்றது என்பதையும் குறிப்பிடுகிறார். தொடர்ந்து நீங்கள் அடுத்த வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால், மறுநாளிலே என்ற வார்த்தையையும் அங்கே பார்க்கலாம். இதன் பொருள் என்னவென்றால், நித்தியத்திலிருந்து வார்த்தையாயிருந்த அவர் மாம்சமானபடினாலே இப்பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பூமியிலே காலங்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். சரி, யோவான் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இங்கே யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிறான். அவரே இரட்சகர். அவர் மேசியா மட்டுமல்ல, அவர் இரட்சகராயும் இருக்கிறார். அவரே மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். அவர் பூரண இரட்சகர். ஏனென்றால் அவர் பாவத்தை எடுத்து போடுகிறவர். அவர் சர்வ வல்லமையுள்ள இரட்சகர். ஏனென்றால் சர்வ உலகத்தின் பாவங்களையும்
அவர் நீக்குகிறவராயிருக்கிறார். அவர் நம்முடைய இடத்திலே இரட்சகராக வந்தார். ஏனென்றால் நம்முடைய பாவத்தை அவர் எடுத்து போடுகிறார். அது நிகழ்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காலகட்டத்திலேயும் யாரும் அவரிடத்திலே பாவத்தை எடுத்து போடும்படியாக கடந்து வரலாம். ஈசாக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக கேட்ட கேள்விக்கு பதிலாக ஆபிரகாம் சொன்னது இப்பொழுது நிறைவேறுதல் அடைகிறது. ஆதியாகமம் 22:7 பாருங்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாய் ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய். ஆம், யோவான் இயேசுவே அந்த ஆட்டுக்குட்டி என்று கூறுகிறார். இது எதை நிரூபிக்கிறது? காயின் தவறான காரியத்தை செய்தான், ஆபேல் சரியான காரியத்தை செய்தான். ஆபேல் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தான். காலம் காலமாக யூதர்கள் பலிபீடத்திலே பலியிட்ட ஆட்டுக்குட்டிகளின் நிறைவேறுதலாக இயேசு உலகத்திலே மரிக்கும்படியாய் வந்தார். இப்பொழுது யோவான் ஸ்நானகன் அவரை இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அடையாளம் காட்டுகிறார். வசனங்கள் 30-31 பாருங்கள். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். இங்கே யோவான் ஸ்நானகன் தெளிவுபடுத்தும் உண்மை என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவே உண்மையான ஸ்நானகர். இயேசு ஸ்நானகர் என்று கூட நாம் சொல்லலாம். அவரே பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பவர். வசனங்கள் 32-36 வரை பாருங்கள். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். முதலாவது அவர் சொல்லும் பொழுது 29ஆம் வசனத்திலே இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றார். அது இயேசு கிறிஸ்துவின் பணியை குறிக்கிறது. இப்பொழுது இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று கூறுகிறார். அதாவது அவருடைய ஆள் தத்துவத்திலே அவரே ஆட்டுக்குட்டி என்பதை வெளிப்படுத்துகிறார். இங்கே நாம் பார்ப்பது என்ன? பரிசுத்த ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகனுக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே இப்பொழுது இயேசு நடந்து செல்வதை பார்த்த அவர் இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று குறிப்பிடுகிறார். சரி, வசனங்கள் 37-39 வரை வாசிக்கிறேன். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர், வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தைக் கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. அருமையானவர்களே, இன்றைக்கும் அதே அழைப்பு உங்களுக்கு நேராகவும் வருகிறது. வாருங்கள், வந்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதம் 34:8 சங்கீதக்காரனும் அழைப்பு கொடுக்கிறார். இந்த வசனத்திலேயும் யோவான் குறிப்பிட்டு 10ஆம் மணி வேளை என்ற காலத்தை குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். அது மாலையான ஒரு வேளையாயிருந்தது. நம்முடைய நேரப்படி சொல்வோம் என்றால் மாலை 4 மணி என்று சொல்லலாம். யோவான் ஸ்நானனுக்கு சீடர்களாய் இருந்த இந்த 2 பேரிலே ஒருவர் அந்திரேயா. அவர் செய்த முதல் காரியம் தன்னுடைய சகோதரனாகிய சீமோனுக்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறார். வசனங்கள் 40-42 வரை பாருங்கள். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். சீமோன் என்கிற இந்த மனிதன் தண்ணீரைப் போல மிகவும் பலவீனமான ஒருவன். ஆனால் இயேசு அவனை பார்த்து, நீ உறுதியான ஒரு பாறையைப் போலாவாய் என்று சொல்கிறார். ஒருவேளை அன்றைக்கு எல்லாரும் சிரித்திருக்கலாம், இவனா பாறையைப் போல உறுதியாய் இருக்கப் போகிறவன் என்று கேட்டிருப்பார்கள். ஆனால் பெந்தேகோஸ்தே நாள் அன்று எழுந்து நின்று அவன் கொடுத்த முதல் செய்தியிலே ஏறக்குறைய 3000 பேர் திருச்சபையின் அங்கமானார்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களிலே பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 43-44 வசனங்களை பாருங்கள். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவைக் கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார்.
பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாய்தா பட்டணத்தான். மீண்டுமாக இங்கே யோவான் இடத்தை தெளிவாக குறிப்பிடுகிறார். பெத்சாய்தா என்பது கலிலேயா கடற்கரை பட்டணங்களிலே ஒன்று. இங்கேதான் பேதுரு, அந்திரேயா, பிலிப்பு எல்லாரும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்தார்கள். வசனம் 45-46 வாசிக்கிறேன். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானும் ஆகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இங்கே நாத்தான்வேலின் சாட்சியை குறித்து வாசிக்கிறோம். நாத்தான்வேல் மிக ஞானத்தோடு பேசுவது போல் பேசுகிறான். நாசரேத்திலிருந்து நன்மை ஏதாவது வரக்கூடுமா என்கிறான். ஒருவேளை தான் கூறிய வார்த்தைகளினாலே அவன் தனக்குள்ளே சிரித்திருப்பான். ஆனால் அதை கேட்ட பிலிப்பு சிரிக்கவில்லை, வந்து பார் என்று பதில் சொல்லுகிறான். இது முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, நீங்களும் எவ்வளோ நாட்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிறீர்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியின் முழு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளாத ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நீங்களும் இயேசு கிறிஸ்துவண்டை வந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவண்டை வர வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவர் உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்பதை முழு இருதயத்தோடு விசுவாசித்து, உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக அவரிடத்திலே அதை அறிக்கை செய்ய வேண்டும். பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அதை மன்னிக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நீங்கள் பரிபூர்ணமாய் மனம் திரும்ப வேண்டும். சென்று கொண்டிருக்கிற பாதையை விட்டுவிட்டு இயேசுவுக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ மனமுவந்து உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி நீங்கள் வந்து பார்த்தால் இயேசு யார் என்பதையும் அவர் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதையும் நீங்கள் பூரணமாய் அறிந்து கொள்வீர்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, யோவான் ஸ்நானகனைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் மனத்தாழ்மை உள்ளவர்களாக, உம்முடைய பணிவிடைக்காரர்களாக, உம்முடைய சித்தத்தை மட்டுமே செய்ய எங்களை தாழ்த்தி தருகிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீர் எங்களை கொண்டு செய்கிற காரியங்களுக்காக நாங்கள் பெருமைப்படவோ மகிமையை நாங்கள் எடுத்துக்கொள்ளவோ செய்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை அறிந்து கொண்ட யோவான் ஸ்நானகன் உம்மை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தியது போல, உம்மை அறிந்து கொண்ட அந்திரேயா தன் சகோதரனுக்கு அறிமுகப்படுத்தியது போல, உம்மை அறிந்து கொண்ட பிலிப்பு தன்னுடைய நண்பனுக்கு அறிமுகப்படுத்தியது போல, உம்மை அறிந்து கொண்ட நாங்களும் உம்மை அறியாத எங்களை சுற்றி வாழுகிற மக்களுக்கு உம்மை அறிமுகம் செய்கிறவர்களாக வாழ கிருபை செய்யும். இன்றைக்கும் வந்து பார் என்ற வார்த்தையை கேட்டு இயேசுவை நானும் உம்மை நம்புகிறேன் என்று கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு மேலும் மேலும் உம்மை நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய கிருபையையும் உம்முடைய வல்லமையையும் உம்முடைய பரிசுத்தத்தையும் தாரும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ன? ஆவிக்குரிய வெளிச்சமும் இருளும் இணைந்தே இருக்கக்கூடிய ஒன்று. ஒருவருடைய வார்த்தையே அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்திவிடும். இயேசு வார்த்தையாக இருந்தார். யோவான் ஸ்நானன் சத்தமாக இருந்தார். நீங்கள் உங்கள் பாவத்திற்கான தண்டனையை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்பதை முழு இருதயத்தோடு விசுவாசித்து உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக அவரிடத்திலே அதை அறிக்கை செய்ய வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.